Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 12th accountancyல chapter 4ல exercise sum பார்த்துட்டுருக்கோம். 5th sum பாருங்க. The following particulars are available in respect of the business carried on by a partnership firm. உங்களோட என்னென்ன பார்ட்னர் இது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ப்ராஃபிட் earned 25,000 2016ல 23,000 2017ல 26,000 2018ல ப்ராஃபிட் earn பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப் 2016ல நான் ரெக்கரிங் இன்கம் வந்து எவ்வளோ ஆயிருக்கு 2,500 நான் ரெக்கரிங் இன்கம் இருக்கிறதுனால அது என்ன பண்ண போகிறோம் லெஸ் பண்ணிக்குவோம் நான் ரெக்கரிங் இன்கம்மை. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் ஆஃப் 2017ல இஸ் ரெடியூஸ்டு பை 3,500 டியூ டு ஸ்டாக் டிஸ்ட்ராய்ட் பை ஃபயரால் என்ன ஆகிடுச்சு நமக்கு 3,500 ரெடியூஸ் ஆகிடுச்சு. அப்போது இந்த இதுங்க ஸ்டாக் டிஸ்ட்ராய்ட் பை ஃபயர் அப்படிங்கிறது வந்து எப்போவாவது நடக்கிறது. ஓகேவா, இது வந்து நமக்கு என்னது நார்மல் லாஸ் கிடையாது, அப்நார்மல் லாஸ். எப்போயாவது நடக்கிறதுனால இது அப்நார்மல் லாஸு. அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு the stock was not insured. ஸ்டாக் வந்து இன்சூர் பண்ணலை, பட் இட் இஸ் டிசைடட் டு இன்சூர் த ஸ்டாக் இன் ஃபியூச்சரில் வந்து அவங்க இன்சூர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது ₹250 per annum அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணணும் நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை லெஸ் பண்ணிட்டு தான் குட்வில் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, சம் போடும்போது உங்களுக்கு புரியும். வாங்க சம் போடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க பர்டிகுலர்ஸ் 2000 என்னென்ன ப்ராஃபிட் எந்த இயருக்கு இருக்குது 2016 இருக்குது 2017 இருக்குது 2018 இருக்குது. அப்போது அதோட ப்ராஃபிட் எல்லாத்தையுமே நம்ம எழுதிக்கிறோம். 25,000 23,000 26,000 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறோம். இதில் நம்ம என்னத்தை லெஸ் பண்ண போகிறோம் நான் ரெக்கரிங் இன்கம் இருந்தால் லெஸ் பண்ண போகிறோம். நான் ரெக்கரிங் இன்கம் அப்படிங்கிறது 2,500 இருக்குது. எந்த இயருக்கு கொடுத்துருக்காங்க 2016க்கு. அப்போ 2016க்கு நேராக 2,500 லெஸ் பண்ணிக்கிறோம். 25,000ல் மைனஸ் 2,500 போட்டிங்கன்னா 22,500. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன எது கொடுத்துருக்காங்கன்னா நார்மல் லாஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டாக் டிஸ்ட்ராய்ட் பை ஃபயரால் ஆன நார்மல் இது வந்து நார்மல் லாஸு, அதனால் ஆட் பண்ணிக்கிறோம். எந்த இயரு 2017க்கு. இப்போ ஸ்டாக் டிஸ்ட்ராய்ட் பை ஃபயர்னு போட்டு அப்நார்மல் லாஸ்ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ப்ராக்கெட்டில் போட்டுங்க. ஆட் பண்ண போகிறோம். நான் அப்நார்மல் லாஸை ஆட் பண்ணிக்குவோம். நார்மல் லாஸாக இருந்தால் மைனஸ் பண்ணிக்குவோம். இது வந்து எப்போயாவது நடக்கிற லாஸ், அதனால் அப்நார்மல் லாஸ். எவ்வளோ 2017க்கு நேராக 3,500 லெஸ் பண்ணிக்கிட்டால் 22,500. இதை ரெண்டு லெஸ் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா 26,500. நெக்ஸ்ட்டு 26,000. இதுதான் வந்து என்னது நமக்கு டோட்டல் ப்ராஃபிட். இப்போது ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறோம். ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னா total profit divided by number of years. இப்போ total profit எவ்வளவு 22,500 26,500 26,000 மூணுத்தையும் ஆட் பண்ணி 3 இயர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3 இயர்ஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களா. 3 இயரால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 75,000 டிவைட் பை 3 போட்டிங்கன்னா 25,000 வரும். இதுதான் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட். இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்லேருந்து என்ன பண்ணணும் அவங்க வந்து ஃப்யூச்சரில் வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து இன்சூர் பண்ணலான் இருக்காங்க. ஓகேவா, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து பே பண்ணலான் இருக்காங்க ₹250. அதை வந்து என்ன பண்ணணும் லெஸ் பண்ணிக்கணும். 25,000லேருந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 250 லெஸ் பண்ணிங்கன்னா டோட்டல் ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடச்சிரும் 24,750. இதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் குட்வில் கண்டுபிடிக்கணும். குட்வில் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் 24,750. நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் இன்ட்டு 2 போடுறோம் ₹49,500. இதுதான் குட்விலோட ஆன்சர்.